கடல் வகை உணவுகள்லேயே இறால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இறால் வாங்கினா ஒரே மாதிரி தான் செய்வோம். ஒன்று தொக்கு செய்வோம், அப்படி இல்லைனா குழம்பு மாதிரி செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு இறால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணக்கூடாது. 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ 1/4 கிலோ அளவு இறாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்ல உப்பு, காரம், புளிப்பு சுவையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்தாச்சு. கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட 1/2 போல் எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்துலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் நம்ம சாறு சேர்த்தா போதும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டான ரெசிபிங்க. கண்டிப்பாக இறால் வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம தொக்கு செய்வோம் அல்லது குழம்பு மாதிரி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இறால் சில நேரங்களில் நம்ம சமைக்கும் போது கவிச்சி வாடை வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இந்த ரெசிபியில் வராதுங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால கவிச்சி வாடை சுத்தமாகவே வராது. அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக குடிக்காதுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணாது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்க விருப்பம் இல்லைனா கூட தவாவில் வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இறாலுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏற்கனவே செய்த நிறைய ரெசிபீஸில் பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக நம்ம ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பிரெட் நல்லா தூளாக பொடி பண்ணிவிட்டு அதாவது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு தவாவில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடும். அதை கூட நம்ம பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பெரட்டி வச்சுருக்க இந்த இறால் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா போட்டு இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பெரட்டி வச்ச இறாலை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா அந்த உப்பு, காரம், புளிப்பு சுவையெல்லாம் ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இறால்களையுமே இந்த மாதிரி நம்ம பெரட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பெரட்டி வச்சுருக்க இறால்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கலாம். இது நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் போல் 2 சைடும் சேர்ந்து வேக விடணும். ஸோ ஒரு சைடு ஒரு 3 நிமிஷமும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷமும் நம்ம வேக விடணும். நிறைய பேர் ஏற்கனவே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இறால் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இறால் ரொம்ப நேரத்துக்கு வேக விடும் போது தான் அந்த மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 5லேருந்து 7 நிமிஷம் தான் அதிகபட்சமாக நம்ம குக் பண்ணணும். அதுக்கு மேலே வேக விடும் போது அது அதோட தன்மையை இழந்துடும். ஸோ உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இறால் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எந்த ரெசிபி செஞ்சாலுமே இறாலை அதிக நேரம் குக் பண்ணாதீங்க. அதே மாதிரி இறால்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். ஸோ இது நம்ம செய்யும் போது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம சமைக்கும் போது தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பர்ஃபெக்டாக சமைக்க முடியும். இப்போ நம்ம மீதம் இருக்கக்கூடிய இறாலை இந்த மாதிரி போட்டு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கருக்கு மொறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இறால் ஃப்ரை நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. சாப்பிடும் போது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பினஸாக இருக்கும். அதிகமாக எண்ணெயும் அப்சர்வ் பண்ணியிருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் டிப் பண்ணி எடுத்தோம்ல, அந்த மாதிரி செய்யாமல் அப்படியே கூட நம்ம பெரட்டி வச்சுருந்த இறாவை பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.